மக்களை லாஸ்ட் வீக் கேடிஎம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அவங்களோட 125cc வந்து அப்படியே 160cc ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னு. அதுக்கு காரணம் என்ன, இந்தியன் மார்க்கெட்டில் 160cc வளர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா 160cc வந்து நிறைய விஷயங்களால வளர்ந்துச்சு. அதில் ஒரு சில மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான பங்கு பஜாஜுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 160cc இது வரைக்கும் எந்த பிராண்டுமே பண்ணாத ஒரு விஷயத்த பஜாஜ் பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக, ஸ்டைலிஷாக, பிரேக்கிங் வந்து யாருமே அப்படி பண்ண முடியாது. 160cc டுவல் சேனல் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த அந்த மார்க்கெட்டை வந்து மாற்றி விட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காம்படிட் பண்ணுற மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ், ஸ்டைலிஷான டிசைன் நிறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த பஜாஜ் பல்சர் N160 தான். இதில் தான் இந்த ஃபஸ்ட்டு 160cc வித் டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மோட்டர் சைக்கிள் தான். இந்த மோட்டர் சைக்கிளில் இப்போ பஜாஜ் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. இப்போ மைனரான சேஞ்சஸ் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே பஜாஜ் தெப்பக்குளம் மதுரை. உங்களுக்கு பஜாஜ் பைக்ஸ் பற்றியோ இல்லை இந்த N160 பற்றி இது என்கொயரி இல்லை டெஸ்ட் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயே வரும், செக் பண்ணி பாருங்கள். மக்கள் N160 ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா டிசைன் தான். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி இருக்கும். இந்த 2 ஐப்ரோ, இந்த ப்ரொஜெக்டர், எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த N160 டிசைன் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டிசைன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மோட்டர் சைக்கிள் வந்து நிறைய கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அண்ட் இந்த மோட்டர் சைக்கிள் 3 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. இப்போ இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், இதுக்கப்புறம் டுவல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் யூஎஸ்டி ஃபோக்ஸ், மொத்தம் 3 வேரியன்ட். இந்த 3 வேரியண்ட்டுமே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போதும், பட்ஜெட்டில் வேணும், பட் ஃபேமிலி யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்பெஷலி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலும் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயம். அதுக்காண்டி தான் அந்த மோட்டர் சைக்கிள் இன்றைக்கி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் டுவல் சேனல் ஏபிஎஸ், அதுலேயும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் தான் யூஎஸ்டி ஃபோக்ஸ். உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டாக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாடலை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த மாடல் இது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்றனால இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் சிங்கிள் சீட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நார்மலான ஹாலஜன் பல்ப் இண்டிகேட்டர் தான். எல்இடியாக கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஃபுல் எல்இடிலாம் கொடுக்குறாங்க, ஆல் எல்இடிஸ். பட் இதில் வந்து ஸ்டில் ஹாலஜன் பல்பாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸ் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது. அதில் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, பின்னாடி வந்து நல்ல எக்ஸ்டெண்டர்லாம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துருது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பற்றி பேசணும்னா சாஃப்ட் சைட் தான். ஒரு 80% சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த 20% வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட். அந்த ஸ்டிஃப்னஸ்மே அந்த கம்ஃபர்ட் பேஸ்டாக தான் இருக்குன்னு சொல்லணும். சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டயர்ஸ் 100/80 செக்ஷன் வீல்ஸ். டயர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ரோட்ஸில் வந்து கம்மியான வெயிட் தான். அந்த வெயிட் பேலன்சிங், அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ இந்த டயரோட ரப்பருக்கு வந்து என்னதான் ஆப்போசிட் விண்டில் போனாலும் அந்த ஸ்டெபிலிட்டி லெவலில் பெட்டராக கொடுத்துச்சு. அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஸ்டெபிலிட்டி மிஸ்ஃபெயில் ஆகலை. எனக்கு வந்து நான் ஒரு 120 கிட்ட போயிட்டுருக்கேன். பட் லைட்டாக நான் ஷேக் பண்ணி கூட பார்க்குறேன், அப்படியே கிரிப்பியாக போகுது. அந்தளவுக்கு நல்ல ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். போதுமானதாக இருக்குது. சைஸ் வந்து காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருந்தாலும் இந்த ரப்பர்ஸ் வந்து எனக்கு இந்த மோட்டர் சைக்கிளில் 120 க்ரூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. பிகாஸ் இது ஒரு சிட்டி மோட்டர் சைக்கிள், டெய்லி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி லாங் ட்ரைவ்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். இதில் ஃப்ரண்ட் டிஸ்கில் மட்டும் ஏபிஎஸ் வரும், பின்னாடி ஏபிஎஸ் வராது. பிகாஸ் இது சிங்கிள் சேனல் ரைட். ஆனால் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 165mm கொடுத்துருக்காங்க. 165mm போது இப்போதைக்கு சுச்சுவேஷனுக்கு மிச்ச காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் கம்மி தான். அது ஏன் கம்மியாச்சு அப்படின்னா இந்த கவுலிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கவுலிங் வந்து கொஞ்சம் கீழே போகுது. அதனால தான் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. இல்லைனா ஒரு 170mm கிடச்சிருக்கும். இது வந்து அந்த ஸ்போர்ட்டியர் கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுக்கணும், ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி பம்பர் வந்தது கிரிமிகா கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலாயில் வந்து ஒயிட் வித் பிளாக் காம்போல பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த சைட் டேங்க் கவுலிங் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. இது தனி ஃபேரிங், இது தனி ஃபேரிங். சென்டரில் ஹாட் பிளாஸ்டிக் தான், பட் அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல அந்த கார்பன் டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லார் ஃப்ரேமில் பில்ட் பண்ணப்பட்ட மோட்டர் சைக்கிள். இந்த மோட்டர் சைக்கிளோட இன்ஜின் நிறைய டீடியூன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினை நிறைய பேர் வந்து ஏன் இந்த இன்ஜின் அப்படி பண்ணீங்க, பழைய என்ஜின் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு சொல்லி நிறைய சொல்லியிருந்தோம். அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல் ஆயில் கூலிங் சிஸ்டமாக வந்துட்டு இருந்ததை வந்து ஏர் கூல்டாக மாற்றிட்டாங்க. கூலிங் சிஸ்டமை கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து 164cc 16 ஹார்ஸ் பவர் 14.7 டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். பவர் டெலிவரி லீனியராக தான் இருக்கும். அந்த மிட் ரேஞ்ச் பவர் நல்லாயிருக்கும். டாப் எண்டில் பவர் எதிர்பார்க்க முடியாது. மிட் ரேஞ்சில் நல்லாயிருக்கு. இனிஷியல்லையும் ஒரு மாதிரி கிராஜுவலாக தான் இருக்கும். ரொம்ப அக்ரஸிவ் நேச்சர் கிடையாது. அந்த ஒரு 3005 to 5000 6000 வரைக்கும் பவர் சூப்பராக ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆரம்பிச்சிடும். டாப் எண்டில் பவர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த இன்ஜினோட நேச்சர் அப்படி தான் இருக்குது. ஃபுட் பெக்ஸ் அண்ட் பிரேக் லீவர்ஸ் எல்லாமே நார்மல் NS சீரிஸில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நார்மலான பேனலிங் தான் பண்ணியிருக்காங்க. 160 பேட்ச் வந்துருது. கிராஃபிக்ஸ் பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. டயர் அக்கர் ஸ்லீக்காக இருக்குது.
பின்னாடி 230mm டிஸ்க்கு, சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ், 130/70 செக்ஷன் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி லெவல் இஸ் பெட்டர். அதுக்கப்புறம் பின்னாடி எல்இடி டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் ஹாலஜன் பல்பு. அண்ட் அந்த டெயில் போர்ஷன் ஸ்லீக்காக இருக்குது. நம்பர் பிளேட் ஹோல்டர் லைட்லாம் வந்துருது. சைடில் சாரி கேட், லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. 2 காலையும் நல்லா லேடிஸ் வந்து சிங்கிள் சைடு உட்காராங்க போட்டுக்கிற மாதிரி லேடிஸ் ஃபுட் பெக்ஸ் ஸ்டாக்லேயே கொடுத்துட்றாங்க. இது ஒரு சூப்பர் கூலான விஷயம். அண்ட் ஃபுல் கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்சர் 150 பார்த்துருப்போம், அந்த மாதிரி கிராப் ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நல்ல பெயிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க, நல்லா அகலமான சீட், ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நல்ல அகலமாக இருக்குது. ரைடருக்கு கொஞ்சம் சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே அந்த பட் ஏரியா வரும்போது கொஞ்சம் பெருசாகுது, அப்படியே பின்னாடி வரும்போது பிள்ளைன்னு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். அந்த அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி N150 பார்த்துருப்போம். என் சீரீஸில் N150, N160, N250 3 மோட்டார் சைக்கிள் இருக்குது. பட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது N160 தான் நினைக்கிறேன். பிகாஸ் அதான் நிறைய சேல் ஆகுது. ஏன்னா இதை விட N150க்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 4000-5000 தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு N160 வாங்கிடலாம்னு சொல்லி நிறைய பேர் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பஜாஜ் வந்து நியர்பை சிசிலே நிறைய மோட்டார் சைக்கிள் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் எந்த மோட்டார் சைக்கிள் பீக் ஆகுதோ அதை கண்டினியூ பண்ணுவாங்க, இன்னொன்று டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்து பஜாஜ் சைடில் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் N250 அண்ட் F250. இப்போ N250 இருக்குது, F250 இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துக்க முடியும். அது வந்து சொல்லப்போனால் பையிங் ப்ரிஃபரன்ஸ் மக்களுக்கு எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மூவ் பஜாஜ் பண்ணுறாங்க. அண்ட் 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. டேங்க்குமே அகலமான டேங்க் தான், ரொம்ப அகலம்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு USB A டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பல்சரோட பேட்ஜ், இந்த சைட் கவுலிங் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காம்பாக்டாக ஃபீல் பண்ண முடியுது, அடாப்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அண்ட் இந்த சீட்ஸ் தான் இந்த பைக்கில் மெயின் கோரான விஷயம். கம்ஃபர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ரெக்ஸின் நல்லா இருக்குது, பட் ஃபோம் கொஞ்சம் ஹார்டர் பார்ட்டில் தான் இருக்குது. எனிவேஸ் நான் ஒரு யங்ஸ்டர் ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வேணும். அப்பப்போ சோலோவாக லாங் டிரைவ்ஸ் ஓட்டுவேன், சிட்டிக்குள்ளே நிறைய யூஸ் பண்ணுவேன், காலேஜ் யூஸ் பண்ணுவேன், பட் ஃபேமிலி யூஸும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் ஒரு ஃபேமிலி பர்சன், எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே இருக்கணும், கம்ப்யூட்டர் மாதிரி வேணாம், பட் ஃபேமிலி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 160 ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், கம்ஃபர்ட்டும் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி யூஸும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கன்வீனியன்ட் பேஸ்டான விஷயங்களும் இருக்குது. இந்த ஹேண்டில் பார்ஸை பற்றி சொன்னால் யூனிக்காக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க, வித்தியாசமாக இருக்கும். லைட் வெயிட் ஹேண்டில் பார் தான், நல்லா ஒயிட்டாக இருக்குது. டுவர்ட்ஸ் ரைட்டரை பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் கேஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஹை பீம் பாஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, பட்டன் கொடுத்துருக்காங்க, கில் சுவிட்ச் வந்துடுது, செல்ஃப் ஸ்டார்ட், அவ்வளோதான் இருக்குது. அண்ட் நீங்கள் மொபைல் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஹோல்டர் மாட்டி நீங்கள் மொபைல் அங்கே வச்சுக்கலாம். அண்ட் சைட் மிரர்ஸை பற்றி பேசியாகணும், நல்லா அகலமான சைட் மிரர்ஸ். நிறைய பேர் வண்டி வாங்கினோடனே சைட் மிரர்ஸை கலட்டிடுறோம், கலட்டாதீங்க, சேஃப் கிடையாது. ஏன்னா சைட் பார்க்குறதுக்கு சைட் மிரர்ஸ் தான் வேணும், அதை பார்த்தா ஓட்ட முடியும். இதில் நல்ல மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டில் இன்னொரு விஷயம் வராது, என்னன்னா மோட்ஸ் வராது. ஃபஸ்ட்டு டியூவல் சேனல் ABS வராது, ஸ்பிளிட் சீட்ஸ் வராது, அண்ட் மோட்ஸ் வராது, USD ஃபோக்ஸ் வராது. ஆனால் இந்த கிராப் ரெயில் கொஞ்சம் மாறி வரும். இதை தவிர்த்து வேறு எந்த மாற்றமே கிடையாது. ஸோ அந்த 3 மோட்ஸ், ரெயின், ரோட் அண்ட் ஆஃப் ரோட், அதில் வராது. அந்த மோட்ஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னா ரொம்ப பாயிண்டில் தான் இருக்கும். ஒரு நார்மலான மோட் அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பார்த்தோன்னா LCD டிஜிட்டல் கிளஸ்டர், லேட்டஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லி வருது. 199 வரைக்கும் ஸ்பீடோமீட்டர் மேக்ஸிமம் இருக்குது, பட் இது வந்து அவ்வளோ போகாது. ஒரு 130 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் டாப் ஸ்பீட். அண்ட் நீங்கள் RPM, டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், கியர் போஸ்ட் இண்டிகேட்டர், 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் கேஜ் லெவல், அண்ட் கீழே வந்து இண்டிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே எரர்ஸு. அண்ட் ட்ரிப்பியில் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, ட்ரிப்பியில் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, என்டர் வார்னிங்ஸ், அதை கிளிக் பண்ணோன்னா உள்ளே போகும். உள்ளே போய் என்னென்ன வார்னிங்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். என்டர் செட்டிங்ஸ்குள்ளே போவோம். பல்சர் அண்ட் இன்ஃபோவில் வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் இதெல்லாம் வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே ப்ளூடூத் ஆனில் இருக்குன்னு காமிக்குது. கிளாக் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு சர்வீஸ், நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணணும் அப்படின்றத காமிக்குது. அண்ட் எக்ஸிட், இதெல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து அந்த மோட்ஸ் மட்டும் கட் ஆஃப் ஆயிருக்கு. அது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது. ஸோ இதில் வந்து SMS கால் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், பட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆப்ஷன் இந்த கிளஸ்டரில் கிடையாது. மக்களே நம்ம கூட பல்சர் N160 இருக்குது. புது LCD டிஜிட்டல் கிளஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளச் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓகே, அபவ் 6000 மேலே நல்ல எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. பவர் டெலிவரி பார்க்கலாம். கிராஜுவலான டெலிவரி வித்தவுட் ஆக்சலரேஷன். அரவுண்ட் ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஃபைன். ஃபோர் ஃபைவ்ல ஒரு பீக்கான பவர் டெலிவரியை பார்க்க முடியுது. இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன். 5000லேயும் பார்க்க முடியுது. 3.5 to 5 பவர் நல்லா இருக்குது. நைஸ். மேக்ஸிமம் 10,000 RPM. 85. எனக்கு தெரிஞ்சு 4th கியரில் ஒரு 100 ரீச் பண்ணும்.
ரீச் பண்ணிடுச்சு. கூல், ஈஸி டு ரைடாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அந்த 100 to 110 க்ரூசிங் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக தான் கேரி அவுட் பண்ணுது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். மேக்ஸிமம் ஒரு 125 km/h 130 வரையும் ட்ரை பண்ணலாம். பட் இந்த 110 ரீச் ஆனதுக்கப்புறமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம் இன்ஜின். அதே மாதிரி இது 160cc, ஸோ 0 to 60 எவ்வளோ ஸ்பீடில் கிளாக் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சைட் மிரர்ஸோட விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம 0 to 60 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஓகே, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. 100 பார்ப்போம். 0 to 100, 3, 2, 1 ஓ. நைஸ். 100மே கொஞ்சம் ஸ்பீடாக அச்சீவ் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. செகண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த இன்ஜினில் நிறைய விஷயங்களை மாற்றினாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இல்லை, பட் ஸ்டில் இதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியுது. அதே மாதிரி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். பீக்காக தான் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்பாகவும் இருக்குது, ஷார்ப்பாகவும் இருக்குன்னு சொல்லலாம். நைஸ். ஓகே, இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, பார்க்கலாம். 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ். பின்னாடி ஏபிஎஸ்ஸே இல்லைங்க, பட் ஸ்டில் டயர் ஒரு பாயிண்ட் கூட லாக் ஆகலை. அப்படி நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், பட் ஸ்லோவாக வந்து நின்றுச்சு பைக். ஒரு மாதிரி லீவரோட ப்ளேவும் கம்மி. அதே மாதிரி ஸ்டாப் ஆனதுமே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. டேக் சம் டைம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஓகே, இது ஸ்பீடாக இருக்குது பிகாஸ் இதில் ஃப்ரண்டில் ஏபிஎஸ் இருக்குது, ரைட். ஃப்ரண்ட் பிரேக்ஸை வந்து நீங்கள் எமர்ஜென்சி பிரேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியர் பிரேக்ஸை சிட்டி கண்டிஷனுக்கு ஸ்லோ ஸ்பீட் பிலோ ஒரு 550 ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஜுவல் பிரேக்கிங்க்கு ரியர் பிரேக்ஸ், அடிக்குவேட் பிரேக்கிங்க்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸ். இன்ஜின் பிரேக்கிங் பார்க்கலாம். ஓகே, நல்ல ஸ்பீட் பண்ணிப்போம். ஒரு 100. பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனு, அந்த வெஹிக்கிள் வந்து இந்த டயர் செக்ஷனுக்கு ரோட்டில் நல்லா கிரிப்பியாக போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஸ்டெபிலிட்டி மிஸ் ஃபெயில் கூட நான் பார்க்கல. 100+ க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம். நைஸ். ஒரு கியர் டவுன் பண்ணுவோம், பிரச்சனையே கிடையாது. அந்த மோட்டார் ஹை ரவிங்கில் வந்து நல்ல சவுண்டு க்ரியேட் பண்ணுது. இட்ஸ் குட் டு ஹியர். அதே மாதிரி 100, 105, 110 கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பீட் வந்து அக்ரெசிவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிறது நமக்கு தெரியுது. ஓகே, லைட் வெயிட் ஹேண்டில் பார் தான், ஒய்டாக தான் இருக்குது. டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஷார்ட் டர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம். ஷார்ட் டர்னிங் ரேடியஸ் ஓகே, இதெல்லாம் ஓகேவாக இருக்கும். ஸ்ட்ரீட் சிட்டிஸில் ஓட்டும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். அண்ட் ஃபைனலி லோ அண்ட் டார்க்கும் பார்த்துருவோம். செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி பிரேக்கிங்க்கும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் மூவ் பண்ணுறேன் வித்தவுட் ஆக்சலரேட்டர். கிராஜுவலாக இருக்குது. இப்போ பாருங்கள், வித்தவுட் ஆக்சலரேட்டர் 11 km/h போகுது. வாவ், சின்ன இடிப்பு துடிப்பு எதுவுமே இல்லை. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அந்த ஆர்பிஎம்ஐ ஹிட் பண்ணும்போது அப்படியே அந்த பவர் பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். ஸோ லோ அண்ட் டார்க் வந்து 10 out of 10 கொடுத்துடலாம். சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக லோ அண்ட் டார்க்கை டியூன் பண்ணியிருக்காங்க. பவர் லேக் இருக்கான்னு பார்க்கலாம். பிகாஸ் 160னால கொஞ்சம் பவர் லேக் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அதை ஹை ஸ்பீட் பண்ணி ஓட்ட போகிறது கிடையாது. சிட்டி ரேஞ்சஸில் ஒரு 50, 60, 70 அந்த ரேஞ்சில் ஓட்ட போகிறோம். அந்த ரேஞ்சில் ஓட்டும்போது நம்ம பவர் லேக் நமக்கு தெரிய போகிறதும் கிடையாது. மேக்ஸிமம் 70 தான் ஓட்டுவோம் சிட்டி ரேஞ்சஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது பவர் லேக் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு 5th கியரில் ஸ்லோ பண்ணுறேன். ஒரு 50 வந்துடுறேன்.
80+ இருந்து 50 வரேன் நான். எதுவுமே தெரில. 5th கியரில் 40, இப்போ லைட்டாக தெரியுது. ஓகே, இப்போ 4th கியரில் 40, 4th கியரில் 30+மே எதுவுமே தெரில. ஸோ அதனால் லோ அண்ட் வந்து இந்த பைக்கில் சூப்பராக இருக்குது. சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் பார்க்கணும்ல. இப்போ வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பிரேக் உண்மையாக அடிக்கவேட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆர்பிஎம் வைஸ் பார்ப்போம் வைப்ரேஷனை. 2, 3, 4 கிட்ட போகும்போது ஃபுட் பேக்ஸ் லைட்டாக தெரியுது. அண்ட் 5 கிட்ட போனால் டேங்க் சைடில் தெரியுது. 6 கிராஸ் பண்ணும்போது சீட்டில் தெரியுது. அண்ட் டேங்கில் எலாபரேட் ஆகுது. பட் ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் தெரியலைங்க. இட்ஸ் குட். ஸோ ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் தெரியாமல் இருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேன். பிகாஸ் ஹேண்டில் பார் வைப்ரேஷன் வந்து ரைடரை டயர்ட் பண்ணும். இது 160 நீங்கள் லாங் க்ரூசிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வைப்ரேஷன் பார்ட் வந்து ஒரு 5000 RPM கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ வைப்ரேஷன் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப ஹெவியான வைப்ரேஷன் கிடையாது. நீங்கள் ஹை அண்ட் RPM அதாவது ரெட் லைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. பட் பிலோ 5000, 6000 ஓடும்போது வைப்ரேஷன் பெருசாக தெரியல. ஸோ இந்த மிஷினில் குட் பார்ட் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸு. அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி RPM பூஸ்ட், சவுண்டு அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அண்ட் லோ அண்ட் டார்க் இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. பவர் லேக் இல்லை. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் பிரேக்கிங் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. நல்ல விஷயம் பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாமே இந்த பைக்கில் நான் ஸ்பெஷலாக பார்த்தது. இந்த ரைடை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மக்களை N160யோட எர்கனாமிக்ஸ் பார்க்கணும். பிகாஸ் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து ஆல்ரெடி சொன்னால் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும். ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ரைடர் ஏறி உட்காந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள் சீட்டு தான், கவுலிங் ரொம்ப ஹைட் இல்லாதனால உங்களுக்கு எர்கனாமிக்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நேக்கட் மோட்டார் சைக்கிள்னால உங்களால் ஈஸியாக ஏறி இறங்கிட முடியும். ஸோ இதை எர்கனாமிக்ஸ், ஈஸி எர்கனாமிக்ஸ் சொல்லலாம். நான் 5.8 feet எனக்கு 2 லெக்குமே ஈவனாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்படின்ற போது நீ 5 feet ட்ரை பண்ணலாம். சீட்டே நம்பர் டசன்ட் மேட்டர். பட் என் ஹைட்டை பார்த்துக்கோ எனக்கு முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ரைடிங் போஸ்டர், ஹேண்டில் பாஸ் வந்து டுவர்ட்ஸ் த ரைட்டராக இருக்குது. ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஓட்டுற மாதிரி இல்லை. அதே மாதிரி அப்ரைட்டாகவும் ரொம்ப நாள் இல்லை, கொஞ்சம் லோவர்டாக தான் இருக்குது. அதே மாதிரி லீன் லெவல் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பாயிண்ட் இருக்குது, பட் அது பெரிய டீல் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இது ரைடிங் போர்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைடர் ட்ரையாங்கிள் இஸ் பெட்டர். ஸோ ஃபுட் பேக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் பின்னாடி இருக்குது, டேரக்ட் ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம், கால் பின்னாடி தான் வந்திருக்கு. அண்ட் இதுதான் ரைடிங் போர்ஷன். அந்த சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சீட் வந்து பின்னாடியும் ரைடருக்கு பின்னாடி சப்போர்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி கம்ஃபர்டபுளான பிளியன் சீட். ஸோ அவங்க உட்காந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் கம்ஃபர்ட் பார்த்தோன்னா உட்காந்தா நல்லா இருக்குது. பட் லாங் போகும்போது உங்களுக்கு இந்த சீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பிகாஸ் ஃபோமோட லெவல் வந்து கொஞ்சம் ஹார்டர் பாட்டில் இருக்குது. அதனால தான் இந்த எர்கனாமிக்ஸ் ட்ரையாங்கிள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. சீட் ஹைட் வந்து கம்மியாக இருக்கனால எல்லாரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லேடிஸ் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துட்டாங்க, நல்ல கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டாக பின்னாடி உட்காந்துருக்காங்க, ஒன் சைடு கூட உட்காந்துக்கலாம். ஸோ அதனால் அவங்க கான்ஃபிடென்ட்டாக உட்காந்தாங்கன்னா முன்னாடி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியல. அதை பேஸ் பண்ண கன்வீனியன்ஸ் இருக்குது, கம்ஃபர்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த சிட்டி கம்யூட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரி டைனமிக்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. 2025 பல்சர் N160 எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஷேர் பண்ணேன். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்க்கணும். இந்த பைக் 3 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. N160 சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,22,000, டுவல் சேனல் ஏபிஎஸோட பிரைஸ் 1,34,000, USD ஃபோக்ஸோட பிரைஸ் 1,43,000. இதோட ஆன் ரோட் பிரைஸ்னு பார்த்தோம்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரைஸ் வந்து 1,56,000, டுவல் சேனல் ஏபிஎஸோட பிரைஸ் வந்து 1,70,000, USD ஃபோக்ஸோட பிரைஸ் வந்து 1,80,000. ஸோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,80,000 வருது USD ஃபோக்ஸ் இருக்க மாடல். பட் இப்போ வந்து 200cc பிரைஸ்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் 2 lakhs மேலே போயிடுச்சு. நான் ஆல்ரெடி வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1,56,000 போது இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. ஏன்னா 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 160cc வாங்கிடுறோம். ஃபேமிலி யூஸும் பண்ணிக்கலாம். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. LED ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதுக்கப்புறம் ஆவரேஜ் மைலேஜ், இன்ஸ்டன்ட் மைலேஜ், இந்த ரீடோட்ஸ்லாம் கிடைச்சிருது. பேசிக்கான ரீடோட்ஸ் எல்லாமே கிடைச்சது, பேசிக்கான ஃபீச்சர்ஸ் கிடைச்சிருது. பட் ரொம்ப ஃபீச்சர்ஸ் இருக்காது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் இருக்கு இல்லையா? அது பார்க்கும்போது இந்த பட்ஜெட் மார்க்குக்கு இவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் காம்படிட்டிவாக இருக்குது, வேல்யூ ஃபார் மணி வரும்னு சொல்லலாம். எனக்கு வந்து USD ஃபோக்ஸ் வேணும், டுவல் சேனல் ஏபிஎஸ் வேணும், அதே மாதிரி அந்த ரைட் மோட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1,80,000 கொடுக்கணும். 1,80,000 கொடுத்து அந்த மோட்டர் சைக்கிள் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு 200cc வாங்கலாம். ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. இல்லை எனக்கு 160cc தான் வாங்கணும், அந்த மோட்டர் சைக்கிள் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு டிசைன் நல்லா ஸ்டைலிஷான டிசைன். அதுக்கப்புறம் LED லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2வது விஷயம். 3வது வந்து இந்த டேங்க் கெப்பாசிட்டி. இந்த 14 liters fuel tank capacity யூஸ்ஃபுல்லான ஒன்று. அண்ட் 4வது விஷயம் சீட்ஸ். சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கணும், ஃபேமிலி யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸாக கொடுத்தாலும் பிரேக்கிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப ஒஸ்ட் பார்ட்டுன்னு சொல்ல முடியாது. டுவல் சேனல் தான் நல்லா இருக்கும், சிங்கிள் சேனல் நல்லா இருக்காதுன்னு கிடையாது. சிங்கிள் சேனலோட பிரேக்ஸ் வந்து சஃபிஷியண்டாக இருக்குது. அண்ட் தென் ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் எப்போ சர்வீஸ் கொடுக்கணும், இந்த ரீடோட்ஸ்லாம் பேஸ் வேரியண்ட்லேயே வந்துடுது. இது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது.
அதுக்கப்புறம் இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி லெவல் நான் பார்த்த லெவலில் ஒரு அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் லோ அண்ட் டார்க் ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதெல்லாமே ப்ரோஸ். கான் மேட்டர்ஸ். கான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோமோட லெவல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது லாங் ஓட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பட் பெயின் வரும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஏர் கூல்டாக கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் எல்லாருமே ஆயில் கூல்டு. ஆயில் கூல் கொடுத்த மாதிரி நிப்பாட்டி இருந்திருக்கலாம், பட் அதை மாற்றிட்டாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு ஒரு டிஸ்கரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாமே கான் நாங்கள் பார்த்த அளவில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி N160 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்று இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து வாங்கும் போதே ஒரு ஐடியா கிடச்சிடும் இல்லையா, அதுக்காண்டி தான் கேட்குறேன். அது வந்து ஒரு ஷார்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். நெக்ஸ்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூஸ்லாம் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த N160 பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்போயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் சோலோ போகும்போதும் சரி, ரைட் சைட்.